நெக்ஸ்ட் ஹெடிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எய்டட் சீட் டிஸ்பர்சல். ஹியூமன் எய்டட் சீட் டிஸ்பர்சல் அப்படின்னா மனித உதவியுடன் விதை பரவுதல் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சீடு பால்னா விதை பந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீடு பால். Seed ball is an ancient Japanese technique of enhancing seed in a mixture of clay and soil humus. Soil humus meaning வந்து பார்த்தீங்கன்னா also in powder and scattering them onto suitable ground. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சீடு, அந்த சீடோட களிமண் மற்றும் கவுடன்னா சாணம், இல்லைன்னா வேறு ஏதாவது மக்கி போன ஒரு உரம். என்னென்ன பார்த்தீங்கன்னா களிமண், சீடு, கவுடன் அல்லது ஏதாவது மக்கி போனது, இது மூணையும் சேர்த்து ஒரு பால் மாதிரி விட்டுறணும். இது யாருடைய டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் சொல்கிறாங்களே, அவங்க தான் இதை முத உருவாக்கிறாங்க. ஆன்சியன்ட் ஜப்பானீஸ். ஜப்பானியர்களுடைய பழமையான ஒரு தொழில்நுட்பம் தான் இது. அது ஒரு பால் மாதிரி சொல்லிக்கணும். விதையை உள்ளே வச்சு களிமண் அது மேலே சுற்றி, அது மேலே உரத்தை கவுட சாணம் சுற்றிட்டு ஒரு பால் மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்கேட்டரிங் them onto suitable ground. அதை வந்து என்ன செய்யணும், ஒரு கிரவுண்டில், ஒரு நல்ல ஒரு கிரவுண்டை சூஸ் பண்ணி நாட் பிளான்டிங் ட்ரீஸ் மேனுவலி. அது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஒரு தாவரங்களே இல்லாத ஏரியாவில் எரிஞ்சிருவாங்க. அந்த பால் மாதிரி இருக்கிறத எரிஞ்சிருவாங்க. எரிஞ்சாச்சுன்னா போதும், அது எங்கே விழுகுதோ அங்கே ஒரு மரமாக உருவாகும். பாருங்கள், த மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபேரன் அண்ட் டீஹைட்ரேட்டட் லேண்ட்ஸ் அதாவது ட்ரீ ஜெனரேஷன் அண்ட் வெஜிடேஷன் ஃபீவர் மான்சூன் பீரியடு. த சூட்டபிள் டிஸ்பர்சல் ரியாஜன்ஸ் பிகம் ரேர். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது எங்கே இடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த மெத்தட் வந்து சூட்டபிள் ஃபார் பேரன் அண்ட் டீஹைட்ரேட்டட் லேண்டுனா தாவரங்களே இல்லாத, அதாவது தாவரமற்ற வெற்று நிலங்களை தான் வெற்று நிலங்களில் தாவரங்களை திரும்பவும் உருவாக்குவதற்காக. அதாவது திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் பேரன் அண்ட் டீஹைட்ரேட்டட்னா தாவரங்கள் இல்லாத வெற்று நிலங்கள், அழிந்து போன நிலங்களில் ட்ரீ ரீஜெனரேஷனாக மீண்டும் தாவரங்களை உருவாக்குவதற்காக, தாவரங்களையோ அல்லது பயிர்களை உருவாக்குறதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மெத்தடு வந்து பழமையான மெத்தட், இந்த சீட் பால் மெத்தட், ஜப்பானியர்கள் கண்டுபிடிச்ச மெத்தட். அப்போ அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, ஒரு விதைகளை வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க, களிமண் சாணத்தோட சேர்ந்து உருட்டிக்கிறாங்க, பால் மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு தாவரங்களே இல்லாத ஏரியாவில் நோக்கி அவங்க எரிகிறாங்க. ஒரு கண்டிஷனில், ஒரு ஏதாவது அது சூட்டபிள் கண்டிஷனில் எரிகிறாங்க. அது அங்கே மரமாக உருவாக சொல்கிறாங்க. இல்லைங்களா? அடுத்தது காலத்தில் இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு ஒன்று இருக்குது பாக்ஸில், இதை தெரிஞ்சுக்கோங்க. March 21 வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. இதெல்லாம் ஒன்று கேட்பாங்க. April 22 எர்த் டேன்னு சொல்லக்கூடியது, பூமி தினம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், May 22 வந்து வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே, உலக உயிரி பன்மம் தினம் சொல்லக்கூடியது. June 5 வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. அடுத்து July 7 வந்து மான்ஹஸ்ட் டேன்னு சொல்லக்கூடியது, அதாவது மாஹவுஸ் டே அப்படின்னா அப்படி சொல்லக்கூடியது, அதாவது காடுகளை தினம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா September 16 வந்து இன்டர்நேஷ்னல் ஓசோன் டே. இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் சீடு டிஸ்பர்சல். இந்த சீடு பரவதுனால என்ன நன்மைகள் இருக்கிறாங்க? சீடு பரவதுனால விதை பரவலின் நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீடு எஸ்கேப் ஃப்ரம் மொராலிட்டி நியர் த பேரண்ட் பிளான்ட்ஸ். அதாவது தாய் தாவரத்தின் அருகிலேயே விதைகள் முளைப்பதை தவிர்ப்பதால், தாய் தாவரத்தின் விதை, அதாவது தாய் தாவரம் நியர், அதான் சொன்னாங்க பாருங்க, சீட் எஸ்கேப் ஃப்ரம் த மொராலிட்டி நியர் த பேரண்ட் பிளான்ட்ஸ் டியூ டு த ப்ரிடியேஷன் பை அனிமல்ஸ் ஆர் கெட்டிங் டிசீஸ் அண்ட் ஆல்சோ அவாய்டிங் காம்படிஷன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய் தாவரத்தை விட்டு தூரமாக போய் விதைகள் விழுவதால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக விலங்குகளால் உண்ணப்படுவது தவிர்க்கும். இப்போ தாய் தாவரத்தை ஒரு விலங்கு சாப்பிடுறதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய சிறிய தாவரங்களை சாப்பிடாது. அப்போ அதான் என்னது, பேரண்ட் பிளான்ட்டை விட கொஞ்சம் தள்ளி முளைக்கிறதுனால என்னன்னா கெட்டிங், அதாவது அதே நேரத்தில் நோய் உருவது, அதாவது உண்ணப்படுவது
ப்ரிடியேஷன் அனிமல்ஸ்லேருந்து தப்பிக்குது. அடுத்து கெட்டிங் டிசீஸ்னா நோய் ஏற்படாது. அதில் அவாய்டிங் காம்படிஷன்னா தாய் தாவரத்துக்கும் அதனுடைய தாவரத்துக்கும் காம்படிஷன் போட்டி ஏற்படாது. எல்லாத்துலேயும் போட்டியிலிருந்து தப்பிக்கின்றன சொல்கிறாங்க. ஏன்னா தாய் தாவரத்துக்கு நீர் வேணும், அது அந்த தாய் தாவரத்து மூலம் உருவான இந்த தாவரத்துக்கு நீர் வேணும், அதுக்காக நீருக்காக ரெண்டு போட்டி வரும். இது எதுவுமே இதுக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்ல வராங்க. அடுத்து டிஸ்பர்சல் ஆல்சோ கிவ்ஸ் ஏ சான்ஸ் டு ஆக்டிவ் ஃபேவரபிள் சைட்ஸ் ஃபார் க்ரோத் அப்படின்னு சொன்னாங்கன்னா விதை பரவுதல் வந்து விதை முளைத்தலுக்கு உகந்த இடத்தினை பெறும் வாய்ப்பை அளிக்க விதை பரவல் வருகிறது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விதை பரவல், இந்த விதை பரவல் பார்த்தீங்கன்னா விதை முளைத்தலுக்கு உகந்த இடத்தினை பெறும் வாய்ப்பை, உகந்த இடத்தினை, அதான் இந்த ஆக்குபை ஃபேவரபிள் சைட்ஸ் ஃபார் க்ரோத். ஒரு விதை வந்து பரவுனா எதுக்காக பரவுனா அதுக்கு ஃபேவரபிளாக எந்த இடம் இருக்கோ அதை நோக்கி பரவுன்றாங்க. அடுத்து பாருங்க இன்னொன்று, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ஸ் யூஜின் பர்டிகுலர்லி திஸ் ஒன்லி மெத்தட் அவைலபிள் செல் ஃபெர்டிலைசேஷன் ஃப்ளவர்ஸ். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தன் மகரந்த சேர்க்கை நிகழ்த்தும் தாவரங்களில் அவற்றின் மரபு ஆடுகளின் அதாவது மரபணுக்களின் இடம் பெறுவதற்கு உதவும் ஒரு முக்கிய செயலாக இது உள்ளது. இப்போ தன் மகரந்த சேர்க்கை நடக்குது சேர்க்கை தாவரங்களில் வந்து அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரவி போச்சுன்னா, அதாவது ரொம்ப தூரமாக போச்சுன்னா அதாவது மரபணுக்கள் வந்து இடம் மாறும், மரபணுக்கள் இடம் பெறுவதற்கு இது ஒரு உதவுது. ஏன்னா நிறைய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே இடம்பெற முடியும். இதே இது வந்து கொஞ்சம் வெடித்து சிதறும் போது விதைகள் மொத்தம் பாய வச்சுன்னா தன்மகரந்த நடைபெறாது. அது கொஞ்சம் மரபணு சேஞ்ச் ஆகுன்றாங்க. டிரான்ஸ்மிட்டட் ஜீன்ஸ் இன் கிராசிங் பிளான்ஸ், அவுட் கிராசிங் பிளான்ஸ். அப்போ தன்மகரந்த சேர்க்கை நடைபெறாமல் கிராசிங் பிளான்ஸ் உருவாகுன்றாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, seed dispersal by animals help in conservation by many species, even the human allotted ecosystem. அதாவது மனிதர்களால் மாற்றியமைக்கப்பட்ட சூழ்நிலை மண்டலத்திலும் கூட பல சிக்கல்களின் பாதுகாப்புக்கு விலங்கின் உதவியால் விதை பரவ செய்யுது. இப்போ மனிதனே உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டலமாக இருந்தால் கூட விதை பரவுவதற்கு கண்டிப்பாக ஒரு அனிமல் வேணும். இப்போ மனிதன் உருவாக்குன சூழ்நிலை மண்டலமாக இருந்தால் கூட அதான் சொன்னாங்க சீட் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். ஏன் அனிமல் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இன் கன்சர்வேஷன் மெனி ஸ்பீசிஸ், மற்ற உயிர்களையும் அதாவது மற்ற உயிர்களையும் பல உயிர்களை பாதுகாப்பிற்காக விலங்கின் பரவல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னாங்க. இது வந்து ஹியூமன் உருவாகிற ஈக்குவசிஸ்டம் இருந்தால் கூட அது மாதிரி நடக்குன்றாங்க. அடுத்து பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் டிஸ்பர்சல் ஆக்ட் as a key for proper functioning at establishment of many ecosystem. என்ன சொல்கிறாங்க, இப்போ பாலைவனம் வச்சுக்கோங்க, பாலைவனமாக இருந்துச்சுன்னா அதில் முதல் பசுமை மரக்காடுகள் வரையிலான பாலைவனம் முதல் பசுமை மரக்காடுகள் வரை, பசுமை மரம் பாலைவனம்னா ஒரு டெசர்ட் ஆக ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதில் இருந்து பசுமை மரம் எப்பயுமே பசுமை மாறாமல் இருக்கக்கூடிய காடுகளில் இருக்குச்சுக்கோமே, காடுகள் வரையான பல்வேறு சூழ்நிலை மண்டலங்கள் இருக்கும், நிறைய சூழ்நிலை மண்டலங்கள் இருக்குன்றாங்க. வெறும் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளவும் உயிர்களுடைய பன்மத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் பாதுகாக்கவும் கனிகள் விதைகள் பரவ அதிக உதவுது. அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பாலைவனமாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பசுமை மரம் கிரீன் ஃபாரஸ்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு ரெண்டுக்கு இடையில வர மெயின்டெனன்ஸ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், அது ரெஸ்ட்ரேஷன் ecosystem. Understanding the fruits and seeds will act as proper functioning and establishment. Proper functioning. Many ecosystem from the desert and the evergreen forest. அதாவது பாலைவனமாக இருந்தாலும் சரி, எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருந்தாலும் இது ரெண்டுக்கு இடைப்பட்ட எத்தனை ஈக்கோசிஸ்டம் இருந்தாலும் சரி, விதைப்படுதல் மூலமாகத்தான் மற்ற டைவர்சிட்டி உருவாகும். விதைப்படுதல் மூலமாகத்தான் மற்ற டைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி உருவாகுது. அதை பாதுகாக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது அடுத்த லெசன் வந்து குவிக் கொஸ்டின் இருக்குங்களா, அதை ஒன் மார்க் வேணால் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் சூஸ் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன் மார்க்கில், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. தேர்டு கொஸ்டினுக்கு வந்து பி ஆப்ஷன். அதேமாதிரி ஃபோர்த் கொஸ்டின் ஒன் மார்க் இருக்குல்ல, ஃபோர்த் கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன். ஃபிஃப்த்துக்கு வந்து ஏ ஆப்ஷன். அதேமாதிரி சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு வந்து சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு வந்து சி ஆப்ஷன். சிக்ஸ்த்துக்கு
அடுத்து 7th கொஸ்டினுக்கு வந்து பி ஆப்ஷன். அடுத்து 8th கொஸ்டினுக்கு வந்து சி ஆப்ஷன். அடுத்து 9th கொஸ்டினுக்கு வந்து ஏ ஆப்ஷன். 9th கொஸ்டினுக்கு வந்து ஏ ஆப்ஷன். 9th கொஸ்டின் ஏ ஆப்ஷன். அடுத்து 10th கொஸ்டினுக்கு வந்து சி ஆப்ஷன். 10th சி ஆப்ஷன். 11th கொஸ்டினுக்கு வந்து டி ஆப்ஷன். 12th கொஸ்டினுக்கு வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 13th வந்து சி ஆப்ஷன். 14th வந்து பி ஆப்ஷன். 15th வந்து டி ஆப்ஷன். 16th வந்து பி ஆப்ஷன். 17th வந்து சி ஆப்ஷன். 18th வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 19th கொஸ்டினுக்கு வந்து 19th கொஸ்டின் வந்து டி ஆப்ஷன். 20th கொஸ்டினுக்கு வந்து பி ஆப்ஷன். 21க்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஓகேங்களா? இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, அதை படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.